குட் மார்னிங், வணக்கம், நமஸ்காரம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி, என்ன மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸோட என்னோட எண்ணங்களை, உணர்வுகளை பகிர்ந்துக்கிறது, அனுபவங்களை பகிர்ந்துக்கிறதுன்னா அதில் ஒரு தனி மகிழ்ச்சி. இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் உங்களோட நான் பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன். இது எனக்கும் நடக்கிறது, நிறைய பேருக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது ஒரு கதையா ரொம்ப அழகா நான் வர்ணிக்க விரும்புறேன். எப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு நண்பர், அதே மாதிரி தான் சீனியர் சிட்டிசன், ஒரு டாக்டர்கிட்ட போனார். அந்த அந்த கேபினோட கதவை திறந்து என்னோட நண்பர் உள்ள நுழைஞ்ச உடனேயுமே அவரை பார்த்த உடனே டாக்டரே ஆடி போயிட்டார். தன் சீட்டை விட்டு எழுந்து ஓடி வந்து அவர் கையை பிடிச்சி மெதுவாக கூட்டின்னு வந்து, என்ன 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 சார் இது, என்ன ஆச்சு, உட்காருங்க உட்காருங்க, என்ன ஆச்சு அப்படின்னு கிட்டத்தட்ட பயந்து போயிட்டார். அவரோட நிலைமையை பார்த்து என்னக்க நெத்தியில இந்த இடத்துல இவ்வளோ பெரிய வீக்கம், பெரிய வீக்கம், இப்படி வீங்கிருக்கு, அப்படியே சிறந்து போயிருக்கு. உடனே உட்கார வச்சு விட்டு டாக்டர் கேட்டார், எங்கேயாவது கீழே விழுந்துட்டீங்களா, எப்படி ஆச்சு, எங்கேயாவது இடிச்சுட்டீங்களா, எங்கே எப்படி ஆச்சு, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டாமா சார், எப்படி எப்படி ஆச்சு சொல்லுங்க அப்படின்னு உடனே அவர் பொறுமையா, அது ஒன்றும் இல்லை டாக்டர், லேசா சுத்தியல் பட்டுருத்து. அது கேட்டோன்னே டாக்டர் ஷாக் ஆயிட்டாரு. என்ன சுத்தியல் பட்டுருத்தா? யாராவது சுத்தியலால அடிச்சிட்டாங்களா உங்களை, ஏதாவது சண்டை ஆச்சா? நான் போய் யார்கிட்ட டாக்டர் சண்டை போட போறேன், அப்படிலாம் இல்லை. ஏதாவது மறந்து ஏதாவது தப்பா எடுத்து அப்படின்னு ஏதாவது ஞாபகம் வந்ததுன்னா இப்படி அடிச்சுப்போம் இல்லையா, அது மாதிரி அந்த டயத்துல என் கையில ஒரு சுத்தியல் இருந்தது, அதை எடுத்து இப்படி அடிச்சு விட்டேன் அப்படின்னு டாக்டர் ஷாக் ஆயிட்டார். ஷாக் ஆனது மட்டும் இல்ல, அவருக்கு ஒரு சந்தேகமும் வந்துடுத்து. ஏதாவது மெமரி லாஸ் ஆரம்பமா இருக்குமோ, கன்சல்டிங் அனுப்பணுமோ மேல மேல ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தார். நமக்கு தான் டக்குன்னு புரிஞ்சிருமே, நம்ம அனுபவத்துல அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்க, எப்படி போறது யோசனை அப்படின்னு புரிஞ்சிருமே. உடனே நம்ம நண்பருக்கும் புரிஞ்சுடுது. புரிஞ்ச உடனே இல்லை நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை இல்லை, சரி போட்டோம், எப்படி விவரமா சொல்லுங்க, எப்படி ஆச்சு என்னன்னுட்டு விவரமா சொல்லுங்க அப்படின்னு நம்ம நண்பர் அதை பத்தி விவரமா எடுத்து சொன்னார். என்ன அப்படின்னாக்க, என் ஒய்ஃபை பத்தி உங்களுக்கு தெரியும், அவ இந்த கொஞ்சம் கலை பைத்தியம், பெயிண்டிங் கியிண்டிங் அது இதுன்னு ஏதாவது அழகா இருந்தா வாங்கிட்டு வந்துருவா. நேற்றுக்கு அது மாதிரி தான் ஏதோ ஒரு பெயிண்டிங் எக்ஸிபிஷனுக்கு போயிட்டு இந்த பெயிண்டிங்கை வாங்கிட்டு வந்துட்டா. வாங்கிட்டு வந்துட்டு இன்னைக்கு காலம்புற நான் போய் காய்கறி மார்க்கெட்டில் போய் காய்கறி வாங்கிட்டு வரேன், நான் வரத்துக்குள்ள இத செவுத்துல ஒரு ஆணி அடிச்சு இதை மாட்டி வைங்கோ அப்படின்னு சொல்லிட்டா. சரின்னுட்டு நானும் ஒரு ஸ்டூலை போட்டு ஏறி அப்படியே ஆணி அடிச்சுட்டு இருந்தேன். அப்ப இந்த ஃப்ரேம் போட்ட படத்தை பார்த்துட்டு இருந்தேன். நல்ல அழகான பெயிண்டிங், ஒரு யங் லேடி அழகா சிரிச்சுண்டு, மோனாலிசாலாம் சொல்றாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, இதுதான் மோனாலிசாக்கு மேல அவ்வளோ அழகு. அதை பார்த்த உடனே எனக்கு டக்குன்னு மலரும் நினைவுகள், பழைய நினைவு மலர்ந்துடுத்து. நான் காலேஜில் படிக்கும்போது, அதுக்கப்புறம் வேலைக்கு போன அப்புறமும் எங்கள் தெருவில் என்னை விட ஒரு 2-3 வயசு குறைவாக இருக்கும் அந்த லேடி, அந்த பொண்ணு அங்கே இருந்தா. நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துப்போம், சிரிச்சுப்போம். அதுக்கு மேலே அந்த காலத்துலலாம் ரொம்ப கண்ட்ரோல் இல்லையா, அதனால் பேசலை. ஆனால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அந்த பொண்ணுக்கிட்ட போய் ஐ லவ் யூன்னு சொல்லிடலாம் அப்படின்னு முடிவோடு இருந்தேன். நிறைய சான்ஸ் கிடைச்சது. ஆனால் ஒவ்வொரு தடவையும் இன்னொரு நாள், சம்டைம் ஐ வில் டூ இட், சம்டைம் ஐ வில் டூ இட்னு யோசித்தேன். அதுக்குள்ளே அவளுக்கு கல்யாணம் ஆகி அவளுக்கு 2 குழந்தைலாம் எடுத்து, எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்குள்ளே அவளுக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தைலாம் ஆகிடுது. தென் ஐ காட் மேரிட் டு திஸ் லேடி.
இது ஒரு சின்ன ஸ்டோரி தான். இது ஒரு பொண்ணை பற்றியோ காதலை பற்றியோ இல்லை, வாழ்க்கையை பற்றி. வாழ்க்கையில் இது மாதிரி தான் வயசான அப்புறம் இந்த மாதிரி நினைவுகள் பலதும் மலரும். அந்த இவர் அன்னைக்கு ஸ்ரீனிவாசன் கூப்பிட்டாரே என்ன, அவ கம்பெனியில் ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னுட்டு போயிருந்தா எப்படி ஆயிருந்திருக்கும். வேளச்சேரியில் நமக்கு ஒரு இண்டிபெண்ட் ஹவுஸ் இருந்தது. அதை அப்போ 25 லட்சத்துக்கு விற்றோமே. அதை இப்போ விற்காம இருந்திருந்தா இப்போ 1.5-2 கோடிக்கு போயிருக்குமே. இது மாதிரி பல நினைவுகள் வயசான ஒவ்வொருத்தருக்கும் வரும். ஆனா இது எல்லாமே ஒரு அனுமானம் தான், உண்மை கிடையாது. ஏன்னா நம்ம ஒரே ஒரு செகண்ட் கூட வாழ்க்கையில பின்னாடி போக முடியாதுங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அதனால நம்ம சீனியர் சிட்டிசன் கம்யூனிட்டியில சில பேர் அல்லது பல பேர் இந்த மாதிரி தினம் தினம் அப்படி செஞ்சிருந்தா, இப்படி பண்ணியிருந்தா, இது பண்ணாம இருந்திருந்தா, அப்படி இப்படி காலேஜில் இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தா, ஆர்இசியில் என்ஜினியரிங் சீட்டு வாங்கியிருந்தா, இல்லை மெடிக்கல் காலேஜுக்கு போய் டாஞ்சூர் மெடிக்கல் காலேஜில் படித்து அதுக்கப்புறம் எம்டி டிஎம் எல்லாம் பண்ணியிருந்தா அப்படின்னு இப்படி யோசிச்சுட்டே இருந்தா டெய்லி அடிச்சுட்டு நெத்தி வீங்கிண்டு உட்காந்துருப்போம். அதனால நான் ஆரம்பத்திலேயே, அதாவது இந்த சீனியர் சிட்டிசன் ரேஞ்சுக்குள்ள வரத்துக்கு முன்னாடியே கத்துண்ட முக்கியமான ஒரு பாடம், நோ ரெக்ரெட்ஸ். அது பண்ணியிருந்தா இப்படி ஆயிருக்கும், அது பண்ணாமல் இருந்தா இப்படி இருந்திருப்பேன். அந்த மாதிரி கற்பனைகள்ல வாழாம இந்த வயசுலையும் அமைதியா சிறப்பா சந்தோஷமா வாழறதுக்கு வழிகள் நிறைய இருக்கு. அதை பத்தி மேலும் மேலும் நிறைய பேசுவோம். நன்றி. மீண்டும் சந்திப்போம். வாழ்வோம் வளமுடன்.